ഇത് സൂചിക്ക് താഴത്തിറക്ക്. സൂചി എങ്ങനെ ഇടുക? സാധാരണ മറ്റേ സൂചി. സൂചി താഴത്തിറക്ക്. എപ്പോൾ തച്ചാലും സൂചി താഴത്തിറക്ക്. താഴെ വെക്കണം. മേലേക്ക് വരണമെന്ന് ഇത് ഒരേ സൗണ്ടൊന്നും പഠിക്കൂല. സൂചി മേലെ ആവണമെങ്കിൽ ഇത്, സൂചി താഴെ വരണമെങ്കിൽ ഇത്. இங்கே மார்க் வரா, ഇവിടെ മാർക്ക്. ഇത് வந்து താഴത്തേക്ക്, താഴെ ഇത് മേലെ. ഓക്കെ, അപ്പൊ ഇതല്ലേ. ഇതോ? ഇത് வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு குத்து ஸ்லோவாக, ஃபஸ்ட்டு பஞ்ச் வந்து ஸ்லோவாகிட்டு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப தெரியாது, ரொம்ப மைனூட்டாக இருக்கும், அதனால தெரியாது. அது ஒன்றும் குழப்பമില്ല. അപ്പോൾ നമ്മൾ ലോക്ക് ആക്കുന്നത് എങ്ങനെയാ? അത് ഇത് നമ്മളിപ്പോൾ അടിച്ചിട്ട് ലോക്ക് ആക്കൂലേ മറ്റേ മെഷീനിൽ? ഓ അങ്ങനെ അല്ലേ? അങ്ങനെ ഇതല്ലേ? ഓ അതിങ്ങനെ ആക്കണം അല്ലേ? ആക്കണം. ചവിട്ടിയിട്ട് ഇരിക്കുമ്പോൾ പിന്നീട് എഴുത്തിന താഴത്താഴ്ത്താം, പിന്നെ പോകും. നല്ല இப்போது சின்ன வளவில் திருப்புறது, 1-2 ஸ்டிச் பண்ணும்போது கையில் தானே சுற்றும் அந்த மிஷின். இது கையில் சுற்றவே வேண்டாம், இது தொடவே வேண்டாம். ഇത് തൊടണ്ട. இது ഓ അതാ அழுத்தி. ഓ അതായത് ചെറിയ ചെറിയ സ്റ്റിച്ച് അല്ലേ? இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுவோம், திருப்பணும், ஒரு குத்து போடணும், ஒரு ஸ்டிச்சு 2 ஸ்டிச்சு போட சமயத்தில் இது கையில் சுற்றிட்டே வேண்டாம். அழுத்தினா இது லைட்டு ஆன் ஆஃப், இங்கே ஃபுல்லு அப்படியே பிரைட்னஸ் குறையும். എനിക്ക് മനസ്സിലായി. இங்கே இங்கே பட்டன் ഇതാ. ലൈറ്റ് പോയാലും നമ്മൾ ഇത് സ്റ്റിച്ച് പേര് സ്റ്റിച്ച് വലുതാക്കുന്ന അത് ലോങ് സ്റ്റിച്ചും ചെറിയ സ്റ്റിച്ച് അല്ലേ? இதுதான் மார்க். இது 0ல இருந்தா ഇതിപ്പോ ലോങ് സ്റ്റിച്ചാ? ശരിയതാണ്. இது 0 1 2 ലോങ് സ്റ്റിച്ച് അല്ലേ? നമ്മളിപ്പോൾ ഏതാ ഇടേണ്ടത്? 5. ഇത് നമ്മൾ ഇത് 2க்கும் 3க்கும் നടുവ് 2.5 കറക്റ്റായിട്ടാണ്. 2 or 2.5 നിങ്ങളുടെ ഇഷ്ടം. ഇത് അഴുത്തി എപ്പി വേണം സുറ്റാം. അല്ലേ? ഇത് കൂട്ടുന്നത്, ഇത് കുറക്കുന്നത്. ഇത് കൂട്ടുന്നത്, ഇത് കുറയ്ക്കുന്നത്. ഓ ഇത് ഒന്നായിട്ടാ സിമ്പിൾ. 1னா 1 mm ஸ்டிச்சு, 2னா 2 mm ஸ்டிச்சு, 3னா 3 mm ஸ்டிச்சு, 4னா 4 mm ஸ்டிச்சு, மேக்ஸிமம் 5 mm. நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக ஸ்டிச் பெருசாகும், குறைய 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 தையல் குறைவாகும். ലോങ് സ്റ്റിച്ച് ആകുമ്പോൾ നമ്മൾ ഇത് കുറയും അല്ലേ? இப்போது லைனிங் ப்ளவுஸ், லைனிங் சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது அவுட்ரு டம்மி ஸ்டிச் போடும், அப்போ வலி தையல், அப்போ வலி ஸ்டிச் 5-4க்கு வச்சுக்கோ. நார்மல் ஃபினிஷ் பண்ணும்போது 2க்கு வச்சுக்கோ. അപ്പോൾ ഇത് വലുതാക്കുന്നത്, ഇത് ചെറുതാക്കുന്നത്, കുറവാക്കുന്നത്. ഇത് ബാക്കി ഇത് ബോബിൻ്റെ നൂലാ? எப்போவுமே அதில் போட்டு சுற்ற வேண்டாம் ஃபுல்லாக, ஜஸ்ட் டெமோக்காண்டி காமிச்சார். ஓகே, நம்ம நிறைய கலர் ஸ்டிச் பண்ணோம், ஒவ்வொரு டைமும் இதில் போட்டு போட்டு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் டைரெக்டாக கையில் நீங்கள் அந்த மிஷினில் சுற்றிங்களா, கையிலே சுற்றிக்கலாம், பிடிக்கலாம். அது பிடிக்கணும். அதே போல் இதில் சுற்றலாம். ஒரு கலர் வெள்ளை தொப்பிங்க, ஒரு கலர் வந்து ஒயிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க, அப்புறம் கொஞ்சம் ரெட்டு ஸ்டிச் பண்ணி பிளாக்கு. ஒவ்வொரு டைமும் இவ்வளோ போட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆகலையா, அதனால் டைரெக்டாக போட்டு சுற்றிட்டு ഇരുന്നങ്ങനെ ചുറ്റു വന്നാലോ? போட்டு ബോബ് എടുക്കണം.
டேரெக்டாக இதிலே போட்டு சுற்றிக்கலாம். இப்படி போட்டுட்டு இப்படியே சுற்றிக்கலாம். ஓகே, അതായത് ഇത് ആക്കണ്ട வேண்டாம். കുത്തണ്ട. இது எக்ஸ்போர்ட் கம்பெனிகளெல்லாம் ஒரே கலர் நிறைய தப்பாங்க, அதனால ஸ்டாண்ட் பை போட்டு ஸ்டாண்ட் பை ஒன்று போடுறாங்க. ഇതിപ്പോൾ നമ്മൾ ഇങ്ങനെ വെച്ചിട്ട് ഇങ്ങനെ ചെയ്താൽ മതി അല്ലേ?